ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிர் தினத்தை முன்னிட்டு தாவேகாவுடைய தேர்தல் அறிவிக்கையை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. எந்தமான திட்டத்தை கொண்டு வரோம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை இன்றைக்கி பார்த்து அறிவிச்சிருக்காங்க. முதல் திட்டம் என்ன அப்படின்னா, பெண்கள், குழந்தைகள், முதியோர் நலனில் அக்கறை செலுத்த தனித்துறை ஏற்படுத்தப்படும். மகளிர் குழந்தைகளுக்காக தனித்துறை உருவாக்கப்படும். அது எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 60 வயது வரையிலான அனைத்து மகளிருக்கும் உதவித்தொகை மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின்படி ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அண்ணன் சீர் திட்டத்தின்படி திருமணத்தின் போது 1 சவரன் தங்கம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பள்ளி இடைநிற்றலே இல்லாமல் செய்ய தாய் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 15,000 நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி பயண திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை வேகமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும். சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவருக்கான ஒரு தேர்தல் அறிவிக்கையை தாவேகா தலைவர் அவர் வெளியிட்டிருக்காருங்க. ஸோ நம்ம பார்த்தா எல்லா அப்டேட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது அதிமுக தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், ஸோ டிஎம்கே சார்பில், தமிழக அரசு சார்பில் எல்லாத்தையும் வர அப்டேட்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் எதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.